ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் womensart. என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஜடவேணி எப்படி நாம் வந்து ரொம்பவே ஈஸியாக கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பூவை வந்து கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலர் ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. கோல்டன் ஒயர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒயிட் கலர் போலன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெட் கலர் பேப்பர் ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒயரில் வந்து சுற்றுறதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளோரல் டேப், க்ரீன் டேப்பும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நமக்கு வந்து தேவையான திங்ஸ். இவ்வளோ வச்சு எப்படி நம்ம வந்து பூ கட்டுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கோல்டன் ஒயரை எடுத்துட்டு ஒரு எண்டில் இந்த மாதிரி நம்ம வந்து கம்பியை வந்து டபுளாக வந்து மடிச்சிருப்போம். அந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக ஹோல் வர்ற மாதிரி நம்ம வந்து த்ரெட் கட்டுறதுக்கு கொஞ்சம் கேப் வர மாதிரி ஒரு ஹோல் வர மாதிரி இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. கம்பியை வளைச்சி விட்டுட்டு அந்த ரெண்டு கம்பியும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரே நீளமான ஒயராட்டு நமக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதனால ஒன்றுக்கு மேலே ஒன்றா இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு பக்கம் ஹோல் இருக்குது, இன்னொரு பக்கமும் நமக்கு வந்து ஹோல் வரணும். அதுக்கு இன்னொரு எண்டில் லைட்டாக அந்த மாதிரி கம்பியை வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த கோல்டன் ஒயரை வந்து லைட்டாக அந்த மாதிரி ஹோல் வர மாதிரி வளைச்சி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ரெண்டு பக்கமுமே ஹோல் வந்துடுச்சு. இனி நம்ம வந்து சென்டரில் வந்து அந்த க்ரீன் டேப்பை வந்து சுற்றி விட்டுடலாம். க்ரீன் டேப்பை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக ஒரு எண்டில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக அந்த க்ரீன் டேப்பை ரொம்ப லூஸாக நீங்கள் வந்து அந்த கம்பி மேலே சுற்றாமல் கொஞ்சம் டைட்டாக இழுத்து சுற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேப் வந்து கம் மாதிரி அந்த கம்பிக்கு மேலே வந்து நமக்கு ஒட்டிக்கும். அப்போ அந்த க்ரீன் கலர் டேப் வந்து இலகி வராமல் அப்படியே ஒட்டி ஸ்டிஃபாக இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து க்ரீன் டேப்பும் ஒட்டி முடிச்சிட்டோம். கம்பி வந்து ரெடி ஆயாச்சு. இனி நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் போலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி பஞ்சாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து லூஸ் பண்ணி தனித்தனி பூவாக எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பஞ்ச் போலன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் போலன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெட் கலர் பேப்பர் ஃப்ளவர்ஸும் நான் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இனி நம்ம வந்து இந்த ஃப்ளவர்ஸை வந்து நம்ம வந்து இந்த கம்பியில் வச்சு கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஒயிட் கலர் போலன்ஸ் வச்சு கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டைரெக்ஷனில் பூவை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த போலன்ஸோட கம்பியை இந்த மாதிரி நம்மளோட அந்த கம்பிக்கு மேலே சுற்றி விட்டுக்கோங்க. அது மாதிரி அடுத்த போலன்ஸ் வைக்கும்போது இன்னொரு டைரெக்ஷன் பார்த்து வைக்கணும். வச்சுட்டு இந்த போலன்ஸை இந்த மாதிரி அந்த கம்பிக்கு மேலே சுற்றி விட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே பூ வைக்கும்போது ஒரு டைரெக்ஷனில் ஒரு பூ வச்சோம் அப்படின்னா இன்னொரு பூ வைக்கும்போது இன்னொரு டைரெக்ஷனில் வைக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இனி நம்ம வந்து அந்த ரெட் கலர் பேப்பர் ஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த 2 போலன்ஸ்க்கும் சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 போலன்ஸ்க்கும் சென்டரில் வர மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த பேப்பர் ஃப்ளவரோட அந்த கம்பியையும் இந்த மாதிரி நம்மளோட அந்த ஜடவேணி கம்பிக்கு மேலே சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட்ட போகிறோம். இனி நம்ம வந்து 2 போலன்ஸ் வச்சுக்கலாம். ஒயிட் கலர் போலன்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஒரு டைரெக்ஷனில் வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் வைக்கும்போது இன்னொரு டைரெக்ஷனில் வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பூ வந்து கட்டி முடிக்கும்போது ஜடவேணி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இனி நம்ம வந்து சென்டரில் அந்த பேப்பர் ஃப்ளவர் வந்து வைக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் 2 போலன்ஸ்க்கும் சென்டரில் அந்த பேப்பர் ஃப்ளவர் வர மாதிரி வைக்கணும். இதே ப்ராசஸ் இதே மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக அந்த ஜடவேணி ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே கண்டினியூஸாக நம்ம வந்து கட்டிகிட்டே வரலாம். நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு உங்களுக்கு வந்து கட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ பாருங்க நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கட்டிட்டேன். இனி நம்ம இதே மாதிரி அந்த ஜடவேணி ஒயர் ஃபுல்லாவே நம்ம வந்து இதே சேம் ப்ரொசீஜர்லயே கட்டிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாவே கட்டி முடிச்சுட்டேன். அதே சேம் ப்ரொசீஜர்ல தான் ஃபுல்லாவே கட்டியிருக்கேன் பாருங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பூ கட்டும்போது ரொம்பவே நெருக்கமா கட்டுங்க. அப்பதான் நம்ம இந்த மாதிரி வளைக்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பூ கட்டும்போது நேரா தான் அந்த ஒயரை வச்சு கட்டுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜடவேணிக்கு ஏத்த மாதிரி அந்த கம்பியை வந்து நம்ம வந்து வளைப்போம். அப்பவும் நமக்கு இந்த மாதிரி பூ வந்து நெருக்கமா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்டே நெருக்கமா கட்டினாதான் நம்ம வந்து வளைக்கும் போதும் எந்தவித கேப் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி பூ எல்லாமே ரொம்பவே நெருக்கமா இருக்கும். ஜடவேணி பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகா இருக்கும். பார்த்துக்கோங்க. இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து அந்த 2 ஹோல் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த 2 ஹோல்லையுமே நம்ம வந்து த்ரெட் யூஸ் பண்ணி கட்டிக்கலாம். த்ரெட் வந்து நீங்க வந்து கட்டல அப்படின்னா, நீங்க வந்து ஜடவேணிய வந்து ஹேர்ல வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு யூபின்னும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூபின் வச்சு நம்ம வந்து ஹேர்ல வந்து ஜடவேணி வந்து ஃபிக்ஸ் பண்ணாலும் நீட்டா அழகா இருக்கும். என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.